வேதம் வந்து என்ன கூறுகிறது? ஒரே ஒரு தேவன் தான் நமக்கு உண்டு. உலகம் வந்து என்ன காண்பித்துக் கொண்டிருக்கிறது என்றால், பிசாசு இந்த உலகத்தில் இருப்பது தன்னை தேவன் என்று அவன் காண்பித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் வந்து உண்மையாக வந்து தேவன் கிடையாது. அப்படி என்றால் மொத்தத்தில் கடவுள் வந்து ஒருவர் தான் இந்த உலகத்துக்கு. ஆனால் பிசாசானவன் தன்னை கடவுள் என்று இந்த உலகத்தில் வந்து காண்பித்துக் கொண்டிருக்கான். ஆனால் அவன் வந்து ஒரு உண்மையான கடவுள் கிடையாது. அவருடைய காணிக்கை பணம் வந்து அந்த உண்மையான கடவுள்கிட்ட செல்லுதா, இல்ல போலியான கடவுளாகிய பிசாசு கிட்ட செல்லுதா? அதை கொஞ்சம் பார்க்க பைபிள் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரே ஒரு கடவுள் தான், அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா பிசாசு என்ன பண்றான்? தன்னை கடவுள்னு காட்டுறான். ஆனா அவன் உண்மையான கடவுள் கிடையாது. ஆனா இங்க உலகத்துல வந்து அவன் தன்னை கடவுள்னு காட்டுறான். அப்படிங்கும்போது இந்த கிறிஸ்தவர்களுடைய காணிக்கை பணம் வந்து உண்மையான கடவுள்கிட்ட செல்லுதா, இல்ல போலியான கடவுளாகிய பிசாசு கிட்ட செல்லுதா? அதை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஐயா. அதாவது பிசாசு வந்து இப்போ பாஸ்டர்கள் ரூபத்துல வந்திருக்கான். அதுதான் கரெக்டானது. அந்த காணிக்கைகளை நாம கொடுக்கிற இவ்வளவு நாள் காலகாலமா கொடுத்த காணிக்கைகளை வந்து பாஸ்டர்கள் வந்து தங்களுடைய சுய லாபத்துக்காக பயன்படுத்திட்டாங்க. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை, நம்முடைய கஷ்டத்தை அவங்க நினைக்கிறது கிடையாது. காணிக்கை கொடுத்த நம்ம கஷ்டத்தை அவங்க நினைக்கிறது கிடையாது. நம்முடைய நிலையை அவங்க நினைக்கிறது கிடையாது. அவங்களுடைய சுகபோகத்திற்கு அது செலவு பண்ணிக்கிறாங்க. சர்ச்சில் உள்ள சபையில் உள்ள ஒரு ஏழைக்கு கூட கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இல்ல. அவங்க கையில இல்ல பிரதர், சர்ச்சுக்கு வெளியே ஏழைகள் பாருங்க, பிச்சை எடுத்துக்கிட்டு நிறைய பேர் 10 பேர் 20 பேர் வாரம் நிப்பான். அவன் குடும்பமும் அவன் பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா 80 வயசு வரைக்கும் அவங்க பிச்சை எடுத்துக்கிட்டே தான் உட்காந்துருக்கும். இவன் பாட்டுதான் கோட்டு ஷர்ட் போட்டுக்கிட்டு தான் அலைஞ்சிக்கிட்டே இருப்பான். அப்புறம் அந்த அவங்க சர்ச்சுக்கு முன்பாக இருக்கிற பிச்சைக்காரனுடைய வாழ்வாதாரத்தை கூட முன்னேற்றத்துக்கு இந்த நாய்களுக்கு வந்து வழி இல்லை. ஆனா அந்த நாய் கூட்டங்கள் வந்து தன்னை ஒரு பெரிய பாஸ்டர் ஆகும், பெரிய கோட் ஷர்ட் போட்டுட்டானே ஒரு பாஸ்டர் ஆயிடுவாரா? அந்த சர்ச்சு முடிஞ்சிட்ட பிறகு அந்த பிச்சைக்காரர்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட கொடுக்கறது கிடையாது அந்த சர்ச்சு பாஸ்டர். ஆமா ஆமா, ஏழைக்கு தானே அவங்க. ஆமா ஆமா, ஒரு ஆளுக்கு ஒரு பார்சலாவது கொடுத்து அனுப்பலாம், போய் சாப்பிட்டு அப்படின்னு. இல்ல அவங்களுக்கு என்ன விஷயம்னு கேட்டு அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணலாம்ல, அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து. அதைத்தானே கிறிஸ்து சொன்னாரு. கிறிஸ்து நான் மட்டும் தான் போதகர்னு சொல்றாரு. நீங்க எல்லாரும் சமம் தான். நம்ம எல்லா பைபிள் எல்லாருமே நம்ம ஈக்குவல் தான். இயேசு கிறிஸ்து அதுதான் சொன்னாரு. யூதனாலும் அல்ல, கிரேக்கனாலும் அல்ல, ஏழையும் கிடையாது, பணக்காரனும் கிடையாது. பாஸ்டராகிய நீயும் ஒண்ணுதான், உனக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க அந்த பிச்சைக்காரனும் ஒண்ணுதான். கடவுளோட பார்வையில எல்லாருமே ஒண்ணுதான். நீ எவனை பிச்சைக்காரன்னு பார்த்தனா கடவுள் ஒன்ன பிச்சைக்காரன்னு பாப்பாரு. பாஸ்டர் பயல்கள் அத்தனை பயல்களையும், பாஸ்டர் பயல்கள் யார் யார் பிச்சைக்காரன்னு பார்க்கானோ அவனை கடவுள் அந்த பாஸ்டர் பிச்சைக்கார பயல பார்ப்பாங்க. அப்படிதானே ஐயா? அது உண்மைதான். கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இந்த பாஸ்டர்கள் எல்லாம் அந்த நிலையில தான் பாக்குறாரு. அவரு இந்த பாஸ்டர் செயல்களை கண்டு அவரு மன வருந்தி நிக்கிறார் இயேசு கிறிஸ்து. இது கல் நெஞ்சமான இந்த பாஸ்டர்கள் வந்து மக்களுக்கு ஒரு நல்ல வழியும் காட்டல, மனிதனுடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்தல, ஒண்ணுத்துக்கும் உதவாத பண்றான்னு இந்த பைபிளை வச்சுன்னு அவரு. இல்ல பிரதர், இந்த பாஸ்டர் டி மோகன் அவ்வளவு பெரிய கோபுரம் எத்தனை கோடிக்கு கட்டியிருக்காரு. அவர் சர்ச்சுக்கு முன்பதாக எத்தனை பிச்சைக்காரர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பிச்சைக்காரர்களுக்கு நல்ல வீடை கட்டி கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்றதை தானே இயேசு கிறிஸ்து விரும்புவாரு. அவங்க அப்படியே தான் இருந்துகிட்டு இவர் கோடியை கட்டிக்கிட்டு இவருக்கு அதுக்கு ஏசி ரூம் வச்சுக்கிட்டு அதுக்கு நிறைய பில்டிங் வச்சுக்கிட்டு அதுக்கு சிசிடிவி கேமரா வச்சுக்கிட்டு அதுக்கு வச்சுக்கிட்டு இங்க எத்தனை விசுவாசிகள் அடிமைகளா வச்சுக்கிட்டு இவர் ஒருவர் மட்டும் தலைமை போதகர், இவர் இன்னொருத்தர் அடிமை போதகர், இப்படி நிறைய போதகர்கள், தலை போதகர், இந்த போதகர், இதெல்லாம் கடவுள் விரும்புவாரா? கடவுள் என்ன சொல்லியிருக்காரு? கிறிஸ்து ஒருவர் தான் போதகர். அப்படின்னாலும் என்ன அர்த்தம்னா இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற அத்தனை பேரும் ஆசாரியர்கள், நம்ம எல்லாருமே வந்து போதகர்கள், எல்லாரையும் போதகரா உருவாக்கி விடணும். அதான் கிறிஸ்து விரும்புகிறார். அதான் சமநிலை பிரமாணம், சமம். இப்ப கிறிஸ்தவர்னா எல்லாருமே சமம். இப்போ ஒருத்தர் விசுவாசியா வாரன்னா அவன் எதுக்கு விசுவாசியில அவன் விசுவாசி கிடையாது, அவனை ட்ரெயின் பண்ணி அவனை போதகராக ஆக்கணும். பவுல் அதான் சொன்னாரு, காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்களும் இன்னும் அடிமை மாடுகள் மாதிரி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்களே அப்படின்னு. அப்படின்னா காலத்துக்கு தகுந்தாற்போல அவங்க போதகரா ஒரு விசுவாசி வந்து மாறிடணும். ஆனா இப்போ நடக்கிற எந்த சர்ச்சஸையும் பாருங்க, அந்த நியூ லைஃப் ஏஜி சர்ச், இந்த மோகன் சர்ச் எல்லாம் எல்லா சர்ச்சும் பாருங்க, ஒரு நபர் விசுவாசியா 20 வயசுல போறாருன்னா 80 வருஷம் சாகர வரைக்கும் அதே இடத்துல விசுவாசியா இருந்து அதே சர்ச்சுக்குள்ள ஒரு பெட்டியையும் கொண்டு வச்சிருவாங்க.
பெட்டியை கொண்டு வச்சு அடக்கம் பண்ணிடுவாங்க. அப்படின்னா காலம் வரைக்கும் அது அடிமையாக இருந்து அடிமை மாடு மாதிரி இருந்து சாகுறார். இது வாரம் வர இது வச்சு இது ஒரு விசுவாச வாழ்க்கையா? வாரம் வர வச்சு இது என்ன விசுவாச வாழ்க்கை? கடைசியில சாகடிச்சு பெட்டியில வைக்கிறது தான் அவங்களுடைய வேலை. NLG மோகனோட வேலை. இந்த பாஸ்டர் வேலை எல்லாம் வாரம் வர வச்சு அவனுக்கு வியாதியை வர வச்சு, அவன் வாழ்க்கையில வறுமையை வர வச்சு, அவன் வாழ்க்கையில பிரச்சனையை வர வச்சு, எல்லாத்தையும் வர வச்சு கடைசியில பெட்டியில வைக்கிறது அவங்களுடைய வேலை. அதான் அந்த வேலையை சரியா செஞ்சுக்கிறாரு டி மோகன். இல்ல அவங்க அப்படியே வர்ற ஒவ்வொருத்தரையும் பெட்டியில வச்சு அனுப்ப வேண்டியது. இவனும் இவன் குடும்பத்தையும் பாத்தீங்கன்னா கோபுரம் கெட்ட வேண்டியது. இவன் குடும்பத்தை பாத்தீங்கன்னா பிளைட்ல ஏறி நல்லா ஜாலியா சொகுசா சுத்த வேண்டியது. இவன் குடும்பத்தை பார்த்தோன்னா எத்தனையோ சொத்துக்களை தமிழ்நாடு ஃபுல்லா கெட்ட வேண்டியது. வர்ற விசுவாசிகளை பெட்டியில வச்சு அனுப்ப வேண்டியது. அவ்வளவுதான். இது இந்த விசுவாசிகளுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் இவங்களுக்கு வந்து மண்டையில ஏற மாட்டேங்குது. இங்க நான் அவனுக்கு போய் காலு கழுவி விட்டுதான் அவன் இயேசு கிறிஸ்து வந்து மத்த காலையில கழுவினாரு. இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? இங்க இருந்து ஒவ்வொருத்தரும் போதகன் காலை கழுவிட்டு இருக்கான். நான் செத்தாலும் சரி இந்த மோகன் காலை கழுவிட்டு தான் ஜாவேன். இங்க இப்ப வேற்று மதத்துல பாருங்க, இப்ப சங்கராச்சாரியார் இருந்தாரு, அவருடைய காலை போய் கழுவுனாங்க. இங்க போய் இங்க மறைமுகமா உட்காந்து ஒவ்வொருத்தர் இவர்கள் காலை கழுவுறது மட்டும் கிடையாது, அவனுக்கு கோட்டு சேட்டையும் இவங்கதான் வாங்கி கொடுக்காங்க. அவனுக்கு போற காரையும் இவங்கதான் வாங்கி கொடுக்காங்க. அவன் காருக்கு பெட்ரோலும் இவங்கதான் போடுறாங்க. அவங்களுடைய கரண்ட் பில்லையும் இவங்க தான் கட்டுறாங்க. அவனுக்கு பிளைட் டிக்கெட்டும் இருக்காங்க. அவன் ஒரு சாப்பாடு ஒவ்வொரு உணவு சாப்பிடணும் எல்லாத்தையும் இவங்க தான் செய்யறாங்க. எல்லாத்துக்கும் செஞ்சுட்டு இவன் கடைசியில் அவனை பெட்டியை வச்சு அனுப்பிடுறான். இவங்க பார்த்தா சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் ஐயா, இதையா வேதம் சொல்லுது, இதையா கிறிஸ்து சொல்றாரு. நீங்க எல்லாம் யாரு பாஸ்டர் இல்ல என்னன்னு எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்தும். யாரு பாஸ்டர் இல்ல அப்படின்னு. யாருமே பாஸ்டரா வந்து இல்ல. அதாவது சிஸ்டர் எல்லாருமே பாஸ்டர், ஆனா யாருமே பாஸ்டர் கிடையாது. அதான் பைபிள் வந்து சொல்லுது. ஏன்னா விசுவாசி எல்லாருமே பாஸ்டர் தான். ஆனா நம்ம எல்லாருமே பாஸ்டர் கிடையாது. ஏனென்றால் கிறிஸ்து ஒருவரே போதகராக இருக்கிறான்னு பைபிள் சொல்லுது. அப்படின்னா ஒரு விசுவாசியா வாரான்னா அவன் வந்து ஒரு சேட்டன் பீரியட் வரைக்கும் தான் அவனை வந்து படிக்கணும். சேட்டன் பீரியடை தாண்டும் போது அவன் பாஸ்டர் ஆகணும். அவன் ஒரு போதகர் ஆயிரணும், இல்ல அப்போஸ்தலர் ஆயிரணும், இல்ல சுவிசேஷகராக ஆகிரணும். அதான் பவுலே சொல்றாரு, காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள். அப்படின்னா ஒரு பிறந்த குழந்தை பால் குடிக்குதுன்னா அது 3 வயசு வரைக்கும் தான் பால் குடிக்கும். ஒரு 20 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை பால் குடிச்சுட்டே இருந்துச்சுன்னா அது நல்ல வளர்ச்சியா? அது நல்ல வளர்ச்சி கிடையாது. அதே போலதான் ஒரு விசுவாசியா நீ வந்தனா நீ அடுத்தது போதகர் ஆகணும், நீ அடுத்தது அப்போஸ்தலர் ஆகணும், நீ தீர்க்கதரிசி ஆகணும். நீ இல்ல கடைசி வரைக்கும் 80 வயசு வரைக்கும் இந்த மோகனுக்கு அடியில காலில் உட்காந்துட்டு இருந்தா, இல்ல ஜான் ஜெபராஜுக்கு அடியில காலுக்கு அடியில உட்காந்துட்டு இருந்தா, இல்ல இந்த மதுரை ஜஸ்டினுக்கு அடியில காலுக்கு அடியில உட்காந்துக்கிட்டே இருந்தனா நீ 20 வயசுலயும் பால் குடிச்சிட்டு இருக்கேன்னு அர்த்தம். சூப்பி பால் குடிக்காங்கல்ல, அந்த மாதிரி பால் குடிச்சிட்டு இருக்க. அப்படி நீ நல்ல வளர்ச்சி அடையல. நீ ஒரு வளர்ச்சியற்ற நிலையில அந்த போதகை ஒண்ணு வச்சிருக்கான், அந்த டி மோகன் வச்சிருக்கான், அந்த ஜஸ்டின் வச்சிருக்கான், இந்த ஜான் ஜெபராஜ் ஒண்ணு ஒரு பால் குடிக்கிற குழந்தையே வச்சுட்டு நீ பால் குடிச்சிட்டே இருப்ப. அவன் தலைவர் சொத்து மேல சொத்தா சேர்ப்பாரு, தலைவர் பிளைட்ல பறப்பாரு, தலைவர் கனடால சொத்து சேர்ப்பாரு, தலைவர் துபாயில சொத்து சேர்ப்பாரு, எல்லா இடத்தையும் சொத்து சேர்ப்பாரு. அவன் பிள்ளை பெட்டிகள் எல்லாமே சொத்து சேர்த்துருவாங்க. அவன் நல்லா வளர்ந்துருவான், நீங்க பால் குடிச்சுக்கிட்டே இருப்பீர்கள். இதுதான் பிசாசனுடைய வேலை. அப்படிதானே ஐயா? சொல்லுங்க. நீங்க 60-80 வயசு வரைக்கும் நீங்க பால் குடிக்கிற குழந்தையுடைய மூல வளர்ச்சி தான் இருக்குது கிறிஸ்தவங்களுக்கு. 80 வயசுன்னுவாங்க, ஆனா மூல வளர்ச்சி இல்ல. மூல வளர்ச்சி அந்த குழந்தையோட மூளை தான் இருக்குது. 80 வயசுலயே உங்களுக்கு அந்த குழந்தையோட மூல வளர்ச்சி தான் இருக்குது. ஒண்ணு வித்தியாசம், குழந்தைக்கு பால் குடிக்கிற குழந்தைக்கும் 80 வயசுல இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆமா, அதனால இவங்க வந்து அவங்களை வந்து பால் குடிக்கும் குழந்தையாக வச்சுக்கிறாங்க இந்த பாஸ்டர்கள். அவங்களுடைய சபை மக்களை பால் குடிக்கிற குழந்தையா வச்சுக்கிறான். ஒரு புத்தி தெளிவு வரல. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு புத்தி தெளிவு இல்ல, ஒரு சித்திக்கு சக்தி இல்ல. பால் குடிக்கிற குழந்தைய வச்சாதானே ஏமாத்த முடியும். உனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தானே அவன் எப்படி ஏமாத்த முடியும்? அவன் எப்படி கோடி சொத்து சேர்க்க முடியும்? இந்த ஜான் ஜெபராஜ் எப்படி BMW கார்ல போக முடியும், BMW பைக்ல போக முடியும்? ஜான் ஜெபராஜ் எத்தனையோ லாக்ஸுக்கு இப்போ வீடு கட்டியிருக்கான் தென்காசியில. அது எப்படி கட்ட முடியும்? நீங்க பால் குடிக்கிற குழந்தையா இருந்தா கட்ட முடியும். உங்களுக்கு தான் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டானா, எல்லாம் கற்று தேர்ச்சி நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா அவன் எப்படி பிழைக்க முடியும்? அப்படின்னா இந்த பாஸ்டர் திருட்டு பயல்கள் வந்து பிழைப்பதற்காக உங்களை பால் குடிக்கிற குழந்தைய வச்சிருக்காங்க. அப்படித்தானே ஐயா? அதேதான் பைபிள் இருந்து அந்த வசனத்துக்கு நம்முடைய வாழ்க்கைய சம்பந்தப்படுத்தி எதுவும் பேசுறது கிடையாது.
அந்த வசனத்தையே அழுத்தி அழுத்தி சொல்லிட்டு சத்தமா சொல்லிட்டு உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை அலங்கரிப்பார்னு சொல்லிட்டு மக்களை வந்து மயக்கி, ஆமா மயக்கி விட்டுறாங்க. இவங்க மயங்கி போய் இவன் 10 எரிஞ்சு வச்சுக்க நம்ம காணிக்க அதெல்லாம் தூக்கி அவன் பாக்கெட்ல போட்டு வந்துடுறான். நமக்கு ஜான் ஜெபராஜ் சொல்லிட்டாரு நமக்கு ஆசீர்வாதம் கொட்டிடும், மோகன் சொல்லிட்டாரு நமக்கு சந்ததி ஆசீர்வதிக்க போடணும்னு சொல்லிட்டு இருக்கிற காசை தூக்கி அவன் பாக்கெட்ல போட்டு உண்டியில போட்டு வந்துடுறான் அவன். அப்புறம் யாரு மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை. அதான் மூல வளர்ச்சி இல்லாத குழந்தை எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சபைகளும் அதுக்கு கீழே இருக்கிற விசுவாசிகளும் இருக்காங்க. ஒரு மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைய பாத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே சாட்டன் இதுதான் இப்ப இன்றைக்கு இவங்க காட்டிக் கொண்டிருக்கிற சபைகள் வந்து இருக்கு. இப்போ நம்ம பேசுறதுக்கு நம்ம வேற்று மாதிரி நம்ம கிறிஸ்து பின்பற்றோம், நம்ம கிறிஸ்து கடவுள் சொல்றோம், பைபிளை படிச்சிருக்கோம், பைபிளை வச்சுக்கணும், பைபிள் பொய்ன்னு சொல்லல. இருந்தாலும் நம்மளை பார்த்து நிறைய பேர் தப்பா பேசுவோம். என்ன நம்ம சொல்றது தப்புன்னு அவங்க நினைச்சுன்னு இருப்பாங்க. பைபிள் வந்து நீங்க சொல்ற மாதிரி காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம சிந்திக்கணுங்க. பழைய பைபிள் விளக்கத்தையே கேட்டுக்கிட்டு நம்ம இன்னைக்கும் கஷ்டத்தையும் அருமையிலயும் பிடியிலயும் அதாவது இந்த வீடியோ பாக்குற விசுவாசிகளை தெளிவா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க விசுவாசிகள் தான் தேவனுடைய பிள்ளைகள். யார் யார் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிகளோ அவர்களே தேவனுடைய பிள்ளைகள் ஆகும் உரிமத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்படின்னா விசுவாசி யார் என்றால் தேவனுடைய பிள்ளை. ஃபர்ஸ்ட் நமக்கு அத்தாரிட்டி அதுதான். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். இதைத்தான் இந்த போதக கள்ள பயல்கள் வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கான். நாங்க மட்டும் தான் தேவனுடைய பிள்ளை, நாங்க மட்டும் நீங்க தான் கீழே உட்காந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்கான். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா நீங்க எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லா உரிமத்தையும் கொடுத்தாருன்னா நீங்க ஆசாரியர்கள், நீங்க அப்போஸ்தலர்கள், நீங்க தீர்க்கதரிசிகள், எல்லா அந்த உரிமத்தை அவர் வந்து கொடுத்துட்டாரு. அப்படின்னா நீங்க அதை பெற்றுக்கொள்ளாம நீங்க 80 வயசு வரைக்கும் விசுவாசியா ஒரு போதகனுக்கு அடிமையா உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா அந்த போதகன் வந்து யாருக்கு போதகன் என்றால் அவன் அந்த போதகன் வந்து பிசாசுக்கு போதகன். நண்பர்களே, உங்க லைக் பட்டனை போடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து போறோம்னா உங்களில் பெரியவனாக இருக்கிற உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்க கடவுள்